அதாவது இன்றைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். ஒவ்வொரு வருடமும் உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஆண்டிற்கு ஒரு முறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த தினத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, பொதுவாக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்கு மக்கள்கிட்ட ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்னா, ஆண்டுதோறும் புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. 2020 இந்தியாவில் 12 லட்சமாக இருந்த புற்றுநோய் இன்றைக்கி 15 லட்சம் 16 லட்சத்தை தொட்டுட்ருக்கு 2025. இரண்டாவது, நம்ம மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் இல்லை, மிக இந்த கண்ட்ரியில் 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் தான் நம்மளால் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியுது. ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியல. 50-60% புற்றுநோய்கள் முக்கிய நிலையில் தான் வராங்க. அப்போ அவங்களால நமக்கு கொடுக்கிற சிகிச்சை முறைகள் மூலமாக குணப்படுத்த முடிகிறதில்ல. ஸோ ஆரம்ப நிலையில் இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கணும். அதற்காக மக்கள்கிட்ட சிம்டம்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பொதுவாக என்ன புற்றுநோய்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய் எல்லாம் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு நகர்ப்புறத்தில் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த புற்றுநோய்களை எப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும், தவிர்க்க முடியும் அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை பற்றிய பரிசோதனையை திருமணமானவங்க வருடத்துக்கு ஒரு முறை பேப்ஸ்மியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெச்பிவி டெஸ்ட் பண்ணி ஹெச்பிவி வேக்சின் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு 9 to 14 இயர்ஸ், அதான் இம்பார்ட்டண்ட் ஏஜ். இது பண்ணாலே அவங்களால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தவிர்க்க முடியும். அதே மாதிரி பெண்கள் 40 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க இந்த மேமோகிராம் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். மேமோகிராம் 40 வயசுக்கு மேலே மேமோகிராம் பண்ணிக்கிறாங்க. 20 வயசுக்கு மேலே அவங்க மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாலே அவங்களால மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மார்பகத்தில் கட்டி இருந்தால் எல்லா கட்டியும் புற்றுநோயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணாங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு வாயில் திடீர்னு ஒரு உள்ள கன்னத்தோட உள்பகுதியிலையோ நாக்குலேயோ சிகப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது ஒரு எர்த்ரோப்ளைக்கியா லூக்கோப்ளைக்கியான்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை இது மாற்றம். அந்த ஸ்டேஜில் அவங்க அந்த பழக்கத்தை விட்டு ஒழித்து அதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களால புற்றுநோயை வராமல் தவிர்க்க முடியும்.